வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்க. இன்றைக்கி ஆடி முதல் வெள்ளி. எங்கள் ஊர்களெல்லாம் வந்துங்க காலையிலே விடிய காத்தாலேயே மக்கள் பாட்டெல்லாம் போட்டு கோலங்கள் போட்டு வீடை சுத்தம் பண்ணி 2 நாளைக்கு முன்னாடியே சுத்தம் பண்ணிடுறாங்க வீட்டெல்லாம். ஏதாவது ஒட்டடை அடிக்க வேண்டியிருந்தாலோ இல்லை ஏதாவது க்ளீன் பண்ண வேண்டியிருந்தாலோ பூஜை ரூம்லாம் சுத்தம் பண்ணி வச்சிடுறாங்க. ஆடி முதல் வெள்ளி பிறக்குதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ சுத்தமாக முதல்லே எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடுறாங்க. அன்றைக்கி ஆடி மாதம் காலையில் வெள்ளிக்கிழமை எழுந்து கோலம் போட்டு மஞ்சள் தண்ணியெல்லாம் தெளித்து சில பேர் வேப்பிலை கொத்து சொருகுறாங்க. சொருகி அழகாக வீட்டில் வந்து அம்மன் பாடல்கள் ஒலிக்க விட்டு அழகாக சாமி கும்பிட்றாங்க. சில பேர் சாயந்தரத்தில் கும்பிடுவாங்க. எனக்கு வந்து சாயந்தரத்தில் கும்பிட்டா தாங்க ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் எப்போவுமே வந்து அந்த 6 மணி டைமில் கும்பிட்டா தான் எனக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்கும். காலையில் கும்பிட்டுட்டோம்னா அப்புறம் சாயந்தரம் சும்மா விளக்கு ஏற்றும்போது என்னமோ ஒரு வெறுமையாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் எனக்கு. அதனால் என்னோடய சிஸ்டர் என்னோடய தங்கச்சிலாம் வந்துங்க காலையில் 10 மணிக்குள்ளேயே கும்பிட்ருவாங்க. 10:30 12 ராகு காலம் வரும் இல்லைங்களா வெள்ளிக்கிழமை, அதுக்கு முன்னாடியே கும்பிட்டுடுவாங்க. ஆனால் நான் வந்து எப்போவுமே சாயந்தரம் வணங்கி தான் ரொம்ப பழக்கம் எனக்கு. அதனால் சாயந்தரத்தில் தான் நான் வணங்குவேன். 6 மணிக்கு அந்த விளக்கெலாம் ஏற்றி பூவெல்லாம் போட்டு கற்பூர தீபம் ஏற்றி வீடு துடைக்கும் போது கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் கற்பூரத்தை அந்த துடைக்கிற அந்த இதில் போடுங்க. அந்த தண்ணியில் போட்டு வீடு துடைங்க. வீடு முழுக்க அந்த கற்பூர மணம் அடிக்கும். அப்படியே தெய்வீக மணமாக இருக்கும். நம்ம வீடு சின்னதாக இருக்கலாம், பல இதுங்கள் நம்ம பூஜை ரூம் தனியாக இல்லாதவங்களும் இந்த மாதிரிலாம் செய்யுங்க. ரொம்பவும் நறுமணத்தோடு நல்லாயிருக்கும் வீடு. அதாவதுங்க எனக்கு பிடிச்சது அங்காளம்மா பாட்டு தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஃபுல்லாக ஒலிச்சுது. அந்த அம்மா வரவேற்கிற விதமாக. எங்கள் ஆத்தாவுக்கு வந்துங்க கருவாடு வறுத்து வச்சா பிடிக்கும், அசைவம் செஞ்சு வச்சா பிடிக்கும். ஆனால் நம்ம வெள்ளிக்கிழமையில அது மாதிரி பக்கத்து வீடுகளில் ஸ்மெல் வந்ததுன்னா எதனா சொல்லுவாங்கன்றதுக்காக நான் பண்ணலைங்க. ஆனால் எங்கள் அம்மா அங்காள பரமேஸ்வரிக்கு எங்கள் ஆத்தாளுக்கு அதுதான் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. கருவாடு வறுத்து வச்சாலோ இல்லை கருவாட்டு குழம்பு செஞ்சு பெண் பொங்கல், அதான் வெறுமனே அரிசியை பொங்கி அதில் குழம்பு ஊற்றி வச்சு அது மாதிரி படைப்பாங்க. பானகம் வைப்பாங்க, இளநீ வைப்பாங்க. உங்களுக்கு என்ன விருப்பமுங்க, அதாவது உங்கள் கையில் என்ன இருக்கோ, நீங்கள் இதுக்குன்னு தனியாக ஸ்பெஷலாக வாங்கணும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு வணங்குங்க. காசு இல்லைனா கூட ஒரு சர்க்கரை, சும்மா ரேஷன் சர்க்கரை இருக்குது பார்த்தீங்களா, அதை அள்ளி வச்சு ஒரு தண்ணி எடுத்து வச்சு வணங்கினா கூட தெய்வத்துக்கு ஏர்வையாகும். நம்ம கடன் வாங்கியோ இல்லை ரொம்ப செலவு பண்ணி அப்படிலாம் சாமி கும்பிட்டா தான் சாமி நம்மகிட்ட வரும் அப்படின்லாம் கிடையாதுங்க. நம்ம சக்திக்கு என்ன முடியுமோ அதை செய்யும்பொழுது கண்டிப்பாக தெய்வம் நம்மக்கிட்ட வரும். நல்ல விதமாக சாமி கும்பிடுங்க. இந்த ஆடி மாதம் முழுக்க வர எல்லா வெள்ளியையும் நல்லா வெள்ளி செவ்வாயும் கும்பிடுங்க. கோயில் குளங்களுக்கு போங்க, நிறைய அம்மன் கோயில்களுக்கு. உங்கள் குடும்பம் செல்வ செழிப்போட எந்த கஷ்டமும் இல்லாமல் உங்கள் வேண்டுதல் எல்லாம் நிறைவேறி உங்கள் வாழ்க்கை ரொம்ப அற்புதமான வாழ்க்கையை அமையணும்னு அம்மா அங்காள பரமேஸ்வரியை நான் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேங்க. ரொம்ப நன்றி என்னுடைய சேனல் பார்க்குறதுக்கு.